கடவுள் கைவிட்டுட்டாருன்னு நினைக்கிறீங்களா? அப்போ இந்த கதை உங்களுக்கானது தான். பேரன் சோகமாக அமர்ந்திருப்பதை பார்த்து தாத்தா கேட்கிறார், "என்ன கண்ணா ரொம்ப கவலையா இருக்கிற?" அதற்கு பேரன், "தாத்தா, நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன். ஆனா கடவுள் என்னை மறந்தே போயிட்டாரு போல இருக்கு. எனக்கு ஏன் எந்த உதவியும் கிடைக்கல?" அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்கிறான். தாத்தா சிரித்துக்கொண்டே வானத்தில் பறக்கும் ஒரு கழுகை காட்டுகிறார். "கண்ணா, கழுகு தன் குஞ்சுகளை கூட்டிலிருந்து கீழே தள்ளிவிடும். அது பயந்து கீழே விழும்போது தாய் கழுகு உடனே வந்து காப்பாத்தாது. குஞ்சு பயந்து கத்தும்போது அம்மா நம்மளை மறந்துட்டான்னு தான் நினைக்கும். ஆனா தாய் கழுகு தூரத்துல இருந்து கவனிச்சுக்கிட்டே தான் இருக்கும். குஞ்சு கீழே விழுந்து அடிபடுறதுக்கு ஒரு நொடி முன்னாடி தான் தாய் கழுகு வந்து அதை தன் சிறகால் தாங்கும்." தாத்தா தொடர்ந்தார், "ஏன் தெரியுமா? கழுகு குஞ்சு சிறகடிச்சு பறக்க பழகணுங்கிறதுக்காகத்தான் தாய் கழுகு அதை தள்ளிவிடுது. அதே போலதான் கடவுளும். நீ பலவீனமா இருக்கும்போது உன்னை தூக்கி சுமக்கிறதை விட நீ பலசாலியா மாறி பறக்கணும்னு நினைக்கிறார். அவர் உன்னை மறக்கல, உன்னை செதுக்கிறார்." நண்பர்களே, உதவி கிடைக்காத போது நீங்கள் தனித்து விடப்படவில்லை. நீங்கள் பலசாலியாக மாற்றப்படுகிறீர்கள். புயல் வரும்போது மற்ற பறவைகள் கூட்டில் ஒளியும். ஆனால் கழுகு மட்டுமே மேகங்களுக்கு மேலே பறந்து சாதிக்கும். இது போன்ற பல வாழ்வியல் உண்மைகளுக்கு இதயம் பேசும் பக்கத்தை பின்தொடருங்கள்.